ஆண்டவர்கிட்ட. ஏன்னா ஏசப்பா வந்து உங்களோட கூட என்ன பண்ணுவாரு, தெளிவாக பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த சகோதரியோட தலையில கை வச்சுன்னு எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உஷா அப்படின்னு ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு ஃபேன், ஒரு அழகான ஒரு குட்டி ஃபேனு, நடுவில் வந்து உஷான்னு எழுதி இருக்குது. நான் கேட்கிறேன், ஏசப்பா நான் என்ன சொல்லட்டும், நான் காட்டுறதை தான் சொல்லு. ஏசப்பா நான் என்ன சொல்லட்டும், நான் காட்டுறதை தான் சொல்லு. காட்டுறது என்ன ஏசப்பா இருக்கு, ஒரு ஃபேனை காமிச்சு நான் இதை எப்படி சொல்றது, ஒரு ப்ராஃபஸியா? அவங்க என்ன நம்பி வந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் காட்டுறத சொல்லுமா அப்படின்னாரு ஆண்டவர். உஷா அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கா ஒரே சந்தோஷம். ஏன் தெரியுமா, அவங்க பேரு உஷா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்க பேரை சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் கூப்பிடுவார். ஹல்லேலூயா. சாமுவேலே சாமுவேலேன்னு கர்த்தர் கூப்பிட்ட மாதிரி, சகியுவே நீ இறங்கி வா அப்படின்னு சொன்ன மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை தேடி வந்து உங்களோட பெயர்களை கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய நேம் காலிங் என்னோட மினிஸ்ட்ரியில நான் நிறைய பார்த்தது என்னன்னா, நிறைய நேம் காலிங் கர்த்தர் வந்து கொடுத்துருக்காரு. என் குரூப் எப்படி பெருசாச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சகோதரி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட சொந்தக்காரங்க பேரை சொல்லுவார். யார சொல்லுவாரு, அவங்க சொந்தக்காரங்க பேரை சொல்வார். உடனே இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஆமா என்னோட சிஸ்டர் பேரு இவங்க, என் மச்சான் பேரு இது. சரி, அப்ப நீங்க அவங்கள பிரேயருக்கு வர சொல்லுங்க. ஆண்டவர் அவங்க பேரை வெளிப்படுத்துறது. என்ன வெளிப்படுத்துறாரு தெரியாது. நீங்க அவங்க வந்தாங்கன்னா பேர் என்னன்னு வெளிப்படுத்துவார். அவங்கள வர சொல்லுங்க. அடுத்து அவங்க வருவாங்க. அவங்க ஜெபம் பண்ணோடனே அவங்க ஃப்ரெண்டு பேரை சொல்லுவார் ஆண்டவர். ஆமா என் ஆபீஸ்ல ஒரு பையன் இப்படி வேலை பாக்குறானே, அப்ப அந்த பையனுக்கு நீங்க நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்க. இப்படியாக வளர்ந்து 4 பேரை வச்சு ஆரம்பிச்ச குரூப் நீங்க 150 பேர் இருக்கிறாங்க ஆன்லைன் பிரேயர்ல. ஹல்லேலூயா. என்னால நடத்த முடியாம அதை நான் 3 நாட்களாக பிரித்து நடத்துகிறேன். எதற்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. He knows you by your name. வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாரா, பெயர் சொல்லி அவர் எண்ணி பெயர் சொல்லி அவர் கூப்பிடுகிறார். உங்களையும் அவர் பெயர் சொல்லி அழைப்பார். துபாய்க்கு ஒரு மினிஸ்ட்ரிக்காக நான் கடந்து போயிருந்தேன் ரீசெண்டா. அந்த டைம்ல நைட் வந்து நான் ஒரு சிஸ்டரோட பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். நைட் டைம்ல பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, மெலடி மெலடி அப்படின்றார். என்னடா மெலடி பாட்டு தான் நம்மளுக்கு தெரியும், யாரா அந்த மெலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், மெலடி யாராச்சும் தெரியுமா? மெலடியா இல்லையே, அப்படி யாருமே எனக்கு என்ன பண்ணாது, தெரியாதே அப்படின்னு. எனக்கு ஒரே சந்தேகம், என்ன ஆண்டவர் பேர் சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், எதுக்கும் நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு நாங்க என்ன பண்றோம், ஆண்டவரே மெலடி யாருமே தெரியாது, ஆனா கர்த்தர் பேர் சொல்றாரு. ஏசப்பா மெலடி ஆசீர்வதிங்க, அவங்களோட இருதயத்தின் வேண்டுதல்களை கொடுங்க, அப்படி இப்படின்னு நைட்டு ஜெபம் பண்ணிட்டு நாங்க படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா, அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்கன் லேடி. அப்ப இவங்களும் ஃப்ரெண்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாக்குறதுக்காக வராங்க இந்த சிஸ்டர். இங்க பிரேயர் பண்றவங்க வந்திருக்காங்களாமே, எனக்கு பிரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. அவங்க பேரு லீனா. அப்ப அவங்க வந்து பார்த்துட்டு, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ இங்க இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிற, நான் உன்னை மறுபடியும் உன் சொந்த தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன். அவங்க சொல்றாங்க, நானே ஆப்பிரிக்கால வேலை செய்ய வழி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன், நீங்க என்னன்னா திரும்ப போய் என் நாட்டுக்கே போவேன்னு சொல்றீங்களே. இல்ல, நம்ம ஆண்டவர் கிட்ட போகும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, வானத்தை திறந்து எனக்கு அப்படியே பணமழை இன்னைக்கு ராத்திரி பெஞ்சிராதா, இல்ல இன்னைக்கு ராத்திரியே என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிராதா, நம்ம அப்படி யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சிந்தனை நம்மளுடைய சிந்தனையை காட்டிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்களை காட்டிலும், உங்களுடைய விருப்பங்களை காட்டிலும் கர்த்தருடைய எண்ணமும் விருப்பமும் உயர்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் டெம்பரரியா போக போறேன், இன்னொரு 2 monthsல கிறிஸ்மஸ்க்காக நான் போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஓ, கிறிஸ்மஸ்க்காக போறீங்களா? சரி, ஓகே. அங்க யார் இருக்கிறாங்க போய் பாப்பீங்க? எங்க அம்மா இருக்கிறாங்க, மை மதர்ஸ் நேம் இஸ் மெலடி அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்ப நான் கேட்டேன், அவங்க அம்மா பேர் என்ன? மெலடி. ஓ லார்ட், இதத்தான் ஆண்டவர் நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாருமா, மெலடி மெலடின்னு சொல்றாரு. நாங்களும் அந்த மெலடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பைனாகுலர் வச்சு தேடிட்டு இருக்கிறோம் எங்க இருக்கிறாங்கன்னு. பாருங்க, கர்த்தர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். கர்த்தர் சொன்ன உடனே நாங்க அவங்களுக்காக ஜெபித்தது நிமித்தமாக பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு மாத்திரம் இல்லாம அவங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஐ ஹேவ் தட் மெசேஜ். இன்னைக்கு கூட நான் அந்த மெசேஜ் நான் திரும்ப எடுத்து கேட்டேன். அதை நான் எழுதும்போது மறுபடியும் அந்த மெசேஜ், அவங்க அனுப்பின மெசேஜை நான் எடுத்து கேட்டேன். அவங்க அதுல சொல்லியிருக்காங்க, நீங்க ஜெபித்த நாள் முதல் என் தாயார் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாத்திரை அவங்க எடுத்துக்கொள்ளாமலே சுகமாக இருக்கிறாங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை பெயரை சொல்லி உங்களை
ஆசீர்வதிப்பார். இன்னொரு ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்றேன். என்னோட குரூப்ல வந்து ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ தீவிரமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. யாருக்காக ஜெபம் பண்ணணும் சிஸ்டர்? எங்க அம்மாவுக்காகவா? என் கூட பிறந்த தங்கச்சிக்காகவா? என் சகோதரனுக்காகவா? யாருக்காக ஜெபிக்கணும் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ செல்வம் மணி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. செல்வமணியா? யாரது? செல்வமணியா? யாரது? யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க என்ன சிஸ்டர் அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ண சொல்லுன்னா அதுக்கே நான் வந்து பண்ண மாட்டோம். நம்மலாம் இல்ல, நம்ம அதுக்கே டைம் இல்லை. நம்மளுக்கு ஜெபம் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. இதுல அப்பா அம்மா இதை தாண்டி வேற யாரோ தெரியாதவங்க. அப்ப அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. சரி, 1 week or 1 or 2 weeks ஆச்சு. 2 weeks ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ரைஸ் மில் வச்சிருக்காங்க. இவங்க என்ன வச்சிருக்காங்க? ரைஸ் மில் வச்சிருக்காங்க. அந்த ரைஸ் மில்க்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. பக்கத்துல இருக்க பில்டிங் என்ன ஆயிடுச்சு? தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே இவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, கர்த்தர் ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆனா இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தெருக்குள்ள அவங்க என்டர் ஆகுறாங்களா, ஐயோ நம்ம மில்லுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க பதறி போய் அந்த தெருக்குள்ள போகும்போது, உனக்கு தெரியுமா அந்த செல்வமணி வீட்டுல தான் தீ பிடிச்சிருச்சு. உனக்கு தெரியுமா அந்த செல்வமணி வீட்டுல தான் தீ பிடிச்சிருச்சு. செல்வம் அப்பா, மணி பையன், அவங்க 2 பேரையும் சேர்த்து செல்வமணி வீட்டுல தீ பிடிச்சிருச்சு ஏரியாவே பேசுது. அவங்க பாக்குறாங்க, அடடா இத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க பேரு, நம்ம மில்லுக்கு பக்கத்துல இருந்தவங்க பேரு என்ன? செல்வமணி. அவங்க வீடு தீ பிடிச்சிருச்சு. ஆனா பாருங்க, கர்த்தர் இவங்களை ஊக்கமா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே இவங்க ஜெபம் பண்ணது நிமித்தமாக இவங்க வீட்டிற்கு, இவங்க மில்லுக்கு எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சே சிஸ்டர் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஒருவேளை அவங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நம்பி இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் அவர்களையும் பாதுகாத்திருப்பார். ஆனா பாருங்க, அவங்களுக்கு எந்த உயிர் சேதமும் வரல. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள இவங்க இருந்து நம்ம ஜெபம் பண்ணாம விட்டுருந்தோம்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நாம் ஜெபிக்கிற வேளையில அந்த குடும்பத்தை உயிருடன் பாதுகாத்தார். அவங்க வீடு எரிந்தாலும் அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கள இல்ல, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கிறாங்க எப்பயுமே, இல்ல குரூப் ஆஃப் பீப்புள். ஆல்வேஸ் என்ன சுத்தி எப்பயுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க தனி நபர் கிடையாது. நீங்க என்ன தீவுல இருக்கிறீங்களா? பத்மு தீவுல தனியா இருக்கிறீங்களா? இல்ல, நம்மளாம் குடும்பமா கோத்திரமா இந்த மதுரை பண்றதை எவ்வளவு தூரம் ஆக்குபை பண்ண முடியுமோ, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ, இந்த நிலத்தை வாங்கடா, அந்த நிலத்தை வாங்கடா, என் வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரனுக்கு அந்த சொத்தை வாங்கடா, நம்ம மதுரையவே புடிச்சு வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.